வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கான மரியாதை தற்பொழுது அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைந்துள்ளார். நிச்சயம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவது உறுதிதான். அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ்ஸிற்கு இருக்கின்ற செல்வாக்கும் ஆதரவுகளும் நிச்சயம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் தென் மாவட்ட மக்களால் அதிகாரப்பூர்வமான வெற்றியே அதிமுக பெறும். ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடியுடன் நேரடியாக சந்தித்து விவாதிக்க உள்ளார். ஏனென்றால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆசை எண்ணம் திமுகவை வீழ்த்துவதுதான். அதில் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரடியாக சந்திக்க உள்ளார். நிச்சயமாக இந்த சந்திப்பிற்கு பிறகு அதிமுக வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழலை தென் மாவட்ட மக்கள் மூலமாக உறுதிப்படுத்துவார். ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவுகளும் நிச்சயமாக மாற்றத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களின் தலைமை காத்து கொண்டிருக்கிறதாக தொண்டர்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்கள் விரும்புவதாகவும் கருத்து கணிப்புகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஓபிஎஸ் அவர்கள் பழைய பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிட்டு அதிமுகவை செயல்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை தற்பொழுது உருவாக்கியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் கூட்டணிகள் மட்டும் போதாது, ஓபிஎஸ்ஸின் ஆதரவும் தேவை என்பதை எடப்பாடி புரிந்து கொள்ள வேண்டும். இன்று மாலை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு போலீஸ் பாதுகாப்புடன் வரவுள்ளார். ஓபிஎஸ் அவர்களும் எடப்பாடியும் நேரடியாக சந்தித்து முடிவுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர். அதிமுகவின் தொண்டர்களது ஆதரவும் அதுதான். எடப்பாடியின் நிர்வாகிகள் பிரச்சனையை ஏற்படுத்தாமல் இருந்தால் அனைத்தும் சுகமமாக முடியும். இல்லை என்றால் தோல்வியை மட்டும்தான் அதிமுக பெறும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் நிச்சயம் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதிமுகவின் கள அரசியல் தோல்வியை தழுவி சுக்குநூறாக உடைய விரும்பினால் எடப்பாடி ஓபிஎஸ்ஸை இணைக்க தேவையில்லை என்றும் பலரும் கூறுவது சரிய தவறு என்பதை